नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे நமஹ. மேற்படி கீதையில் முதல் அத்தியாயத்தில் 12ஆம் ஸ்லோகத்திலிருந்து நாம் அர்த்தத்தை அனுபவிக்க இருக்கோம். தஸ்ய சஞ்சனயன் ஹர்ஷம் குரு விருத்தப் பிதாமஹ சிம்ஹநாதம் வினோத்யோச்சைஹி சம்கம் தத்மௌ பிரதாபவான். இந்த இடத்துல சொல்லும் பொழுது தஸ்ய அப்படின்ற வார்த்தையினால அந்த துரியோதனனுக்கு ஹர்ஷம் சஞ்சனையன் துக்கம் போக்கி சந்தோஷம் அதிகம் உண்டு பண்றதுக்காக குரு விருத்தக கௌரவர்கள்ல மூத்தவராக இருக்கக்கூடிய பிரதாபவான் பராக்கிரமம் நிறைந்தவராக இருக்கக்கூடிய பிதாமகர்னாக்க பாட்டனார் சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய பீஷ்மர் சிம்ஹநாதம் வினத்ய உச்சைஹி சம்கம் தத்மௌ. சிம்ஹநாதம் வினத்ய அப்படின்னு சொன்னாக்க அந்த சிங்கத்தை போல் கர்ஜனையை எழுப்பக்கூடிய அவருடைய சங்கத்தை எடுத்து ஊதினார் அப்படின்னு. ததசங்காஸ்ச பேரியஸ்ச பணவானக கோமுகாஹ சஹசைவாப்யஹன்யந்த ச சப்தஸ்து முலோபவத். ததஹ பீஷ்மர் அவரே தன்னுடைய சங்கத்தை எழுப்பி ஊதி அறிவித்ததால சங்காம்ச சங்குகளும் பேரி வாத்தியங்களும் பணவானக கோமுகாஹ பணவம் ஆனகம் கோமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாத்தியங்களும் சஹசாயேவ அதிக விரைவிலேயே அபியஹன்யந்த முழக்கினார்கள். ச சப்தக அந்த ஓசையானது துமுலக அபவத்து ரொம்ப நெருக்கமான ஓசையா அவ ஏற்படுத்தினா. சம்காஸ்ட பேரியஸ்ட பேரி முதலான வாத்தியங்கள் போல சங்குகளும் இன்னார் ஊதுகின்றனர் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியாதபடி ஊதப்பட்டன. பீஷ்மர் சேனையில இவ என்ன பண்ணா, சங்காம்ஸ்ட பேரியஸ்ட சங்கத்தை முதல்ல எழுப்பினது பீஷ்மர் துரியோதனாதிகளுடைய சைன்யத்துல. அப்படி இருக்கறச்சே இன்னார் இந்த சங்கத்தை ஊதினா அதுல இருந்து இந்த ஓசை வெளிப்பட்டது அப்படின்னு தனித்தனியா பிரிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இவ என்ன பண்ணிட்டா, பீஷ்மர் சங்கநாதத்தை எழுப்பின உடனேவே அடுத்த நிமிஷம் கூட இருந்தவ அத்தனை பேரும் பேரி வாத்தியம் பணவம் ஆனகம் கோமுகம் அப்படின்ற வாத்தியங்கள் சங்குகள் எல்லாத்தையும் ஒரு சேர ஓதி முடிச்சுட்டா. எல்லா வாத்தியங்களுடைய சத்தமும் என்ன ஆயிடுத்து, ஒரே சேர கேட்டுதான். அதனால யார் எதை ஊதினான்றது தெரியாது. அந்த சங்குகளும் தனிப்பேரும் தெரியவில்லை. அதாவது சங்குகளுக்கு தனி பேர் ஏதாவது உண்டா? பவுண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பாஞ்சஜன்யம் ஏதாவது பேர் உண்டா? ஒன்றும் கிடையாது. தனி பேர் அந்த சங்குகளுக்கு இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. இதே பாண்டவர்கள் சைன்யத்துல அவ எப்படி இந்த போருக்கு அவளோட சங்கநாதத்தை எப்படி எழுப்பினான்றத இப்ப மேல சஞ்சயன் சொல்றார். ததஸ்வேதைர்ஹயைர்யுக்தே மஹதி ஸ்யந்தனே ஸ்திதௌ மாதவः பாண்டவश्चैव திவ்யௌ சங்கௌ பிரதத்மதுஹு பாஞ்சஜன்யம் ஹ்ருஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சயः பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரः அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரः நகுலः சஹதேவश्च சகோஷமணி புஷ்பகௌ. ததஸ்வேதைர்ஹயைர்யுக்தே ததஹ வெண் குதிரைகளுடன் யுக்தே கூடிய மகதிஸ்யந்தனே பெரிய தேர்ல ஸ்திதௌ வீற்றிருந்த மாதவக திருமாலான அந்த ஸ்ரீமன் நாராயணனும் பாண்டவ ஏவச்ச அர்ஜுனனுமே
திவ்யௌ சங்கௌ சிறந்த சங்குகளை பிரதத்மது முழங்கினா. ரிஷிகேஷः சர்வேஸ்வரன் ஊதியது பாஞ்சஜன்யம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய சங்கம். தனஞ்சயன் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனன் ஊதியது தேவதத்தம் அப்படின்ற அவருடைய சங்கத்தை. கண்ணன் போர் புரியல அப்படின்னாலும் சகாயம் பண்றானோ இல்லையோ, அர்ஜுனனுக்கு சாரதியா வந்து அர்ஜுனனுக்கு கம்பெனி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த சகாயம் இருக்கிறதுனால அவன் சொல்படி தாங்கள் நடப்பது தெரிய அவனையே முன்னிட்டனர் பாண்டவர்கள். அந்த சர்வேஸ்வரனுடைய அந்தரங்கனான அர்ஜுனன் அடுத்தபடி ஊதினான். பாடக்கிரமப்படியும் முதல்ல பெருமாள் தன்னுடைய சங்கநாதத்தை முழக்கினார். அதுக்கப்புறம் அர்ஜுனன். பாஞ்சஜன்யம் என்ற அந்த வாக்கியம் அவாவா சங்கின் பெயர் குறிக்கக்கூடிய வகையில தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. தெளிவா இருக்கு பாருங்க. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய. பாஞ்சஜன்யத்தை பெருமாள் எடுத்து ஓதறார். அடுத்தது அர்ஜுனன் தேவதத்தம். பௌண்ட்ரம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதரஹ. பீமகர்மா பயங்கரமான செயல்களை உடைய விருகோதரஹ பீமசேனன். இவனுக்கே விருகோதரன் பேருனாக்க சென்னாயினுடைய வயிறு மாதிரி அவனுடைய வயிறை வந்து வச்சுட்டு இருப்பானான். அதனால விருகோதரஹ. பௌண்ட்ரம் பௌண்ட்ரம் அப்படின்ற பெயரை உடைய மகாசங்கம் பெரிய சங்கத்தை தத்மௌ முழங்கினான். அனந்த விஜயம் ராஜா குந்தி புத்ரோ யுதிஷ்டிரஹ நகுலஹ சஹதேவஸ்ச சுகோஷமணி புஷ்பகௌ. குந்தி புத்திரன் குந்தியினுடைய புதல்வனாய் ராஜா அரசனுமான யுதிஷ்டிரன் என்று சொல்லக்கூடிய தர்மபுத்திரர் அனந்த விஜயம் அழிவற்ற வெற்றியுடையதாய் அந்த பெயரை கொண்ட அந்த சங்கத்தை முழங்கினார். நகுல சஹதேவஸ்ச நகுலனும் சஹதேவனும் சுகோஷ மணி புஷ்பகௌ சுகோஷம் மணி புஷ்பகம் அப்படின்ற சங்குகளை முழங்கினார்கள். அர்ஜுனனுக்கு அடுத்தபடியா 19வது அத்தியாயத்துல சொன்ன மாதிரி போரில் பங்கெடுப்பவன் பீமசேனன். அதனால அவனை வந்து சங்கத்தை வந்து முழக்க வைத்து அதுக்கப்புறம் தர்மபுத்திரர் முழங்கினார். பாக்கி எல்லாரும் குந்தி புத்திரர்களா இருந்தா கூட மூத்தவராகி குந்தியினுடைய அதாவது எப்படின்னாக்க இந்த புத்திர அப்படின்னு சொன்னாக்கவே புன் நரகத்திலிருந்து நீக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அதுதான் புத்திர அப்படின்றதுக்கு அர்த்தம். பும் அப்படின்னு ஒரு நரகம் இருக்கு, அந்த நரகத்திலிருந்து விடுவிக்கணும் பெத்தவாளை. அதனால்தான் புத்திரன் அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் இருக்கு. ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க 10 நாள் தீட்டு வரும், விருத்தி தீட்டுன்னு பேர் அதுக்கு. நியாயமா அது என்ன பண்ணுவா அப்படின்னா 10 நாள் தீட்டு வர்றதெல்லாம் ஒரு பட்சம் இருக்கட்டும், குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட நாழிகைக்கு தீட்டு வராது. அந்த குறிப்பிட்ட நாழிகை முடியறதுக்குள்ள அந்த டைம் முடியறதுக்குள்ள குழந்தையினுடைய அப்பா பக்கத்துல ஏதாவது கிணறு இருந்ததுனாலோ இல்லை குளம் இருந்ததுனாலோ அதுல குதிப்பா. எவ்வளோ தூரத்துக்கு அந்த நீரானது தெளிக்கின்றதோ, எந்த ஹைட்டுக்கு அது தெளிக்கிறதோ அத்தனை லோகத்துல இருக்கிற பித்ருக்கள் திருப்திப்படுவா அப்படின்னு ஒரு கணக்கு. அது அவளுக்கெல்லாம் அங்க சந்தோஷம் வரும். பித்ருக்களுக்கெல்லாம் நம்ம வம்சத்தை விருத்தி பண்றதுக்கு ஒரு பிள்ளை பிறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கு. ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அதை வந்து இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. குழந்தை பிறந்தாச்சுன்னா அந்த பிறந்த ஒரு குறிப்பிட்ட நாழிகை வரைக்கும் தீட்டு வராது. அந்த நேரத்தில் என்ன பண்ணும், அந்த குழந்தை பிறந்துருதுன்றதெல்லாம் ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆச்சாரியாளுக்கு தெரியப்படுத்தின்னு இருந்தா. ஆச்சாரியோடையே இருக்கா வச்சுக்கோங்களேன், அந்தரங்க கைங்கரியம் பண்ணிட்டு. ஸோ அவள் இடத்துல சொல்லி ஆச்சாரிட்ட கன்வே பண்ண சொல்லுவேன். ஏன்னா அப்போ அவளுக்கு இங்கே தீட்டு வந்து ஆரம்பிக்காது.
தீட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆச்சாரியன்ட்ட கன்வே பண்ண முடியாது. ஸோ அந்த குறிப்பிட்ட நாழிகைக்குள்ளே எங்கெல்லாம் சொல்லணுமோ சொல்லி ஆச்சாரியனுக்கும் நியூஸ் போயிடும் அந்த குறிப்பிட்ட நாழிகைக்குள்ளே. அதுக்கப்புறம் சொன்னால் தீட்டு வந்துடும். இதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த நரகத்திலேருந்து குந்தியை விடுவிச்சது யுதிஷ்டர் தான். அதனால்தான் இப்போ அவருக்கு மட்டும் குந்தி புதல்வன், குந்தி புத்திரஹ அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல. குந்தி புத்திரரானபடியால் இவரும் பீமார்ஜுன சமம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கோ. காஷ்யஸ்ச பரமேஸ்வாசஹ शिखण्डी च महारथः दृष्टद्युम्नो विराटश्च सात्यकिश्च पराजितः द्रुपदो द्रौपदेयाश्च सर्वतः पृथिवीपते सौभद्रश्च महाबाहुः शङ्कां दद्मुः पृथक् पृथक्. பாக்கி பேர் எழுப்பின சப்தத்தை அவளோட சங்கத்தை குறிக்கிறது இந்த ஸ்லோகம். பரமேஸ்வாசகனா ரொம்ப பெரிய வில்லாளியான, காஷ்யஹ காஷியனும், மகாரதனான சிகண்டி, பின்பு திருஷ்டத்யும்னன் சேனாபதியான திருஷ்டத்யும்னனும், விராட்டஹ விராட்டனும், அபராஜிதஹ தோற்கடிக்க படாத சாத்யகியும், பிருத்திவிபதே அரசரான திருதராஷ்டிரரே, துருபதஹ துருபதனும், திரௌபதேயாக திரௌபதியின் பிள்ளைகளும், மகாபாஹு புஜபலமுடைய, சௌபத்ரஹ அபிமன்யுவும், சர்வதஹ அங்கங்கு இருந்து கொண்டு, பிருத்தக் பிருத்தக்கு தனித்தனியே, சங்கான் தத்முஹு சங்கு முழங்கினார் அப்படின்னு அர்த்தம். இவாள்லாம் என்ன பண்றான்னா அவவாள்னோட இடத்துல இருந்துட்டு அவவா சங்கத்தை முழங்கறா அப்படின்னு அர்த்தம். சகோஷோதார்த்தராஷ்ட்ராணாம் ஹிருதயானி வியதாரயத் நபஸ்ச பிருத்திவீஞ்சைவ துமுலோப்யனுநாதயன். இதுக்கான அர்த்தத்தை சொல்லும்போது சக அந்த ஒவ்வொரு சங்கொலியும், கோஷக துமுலக நெருங்கியதாய், நபக ச வானத்தையும், பிருத்திவீம் ச பூமி முழுசுமே, அனுநாதயன் அப்பி எதிரொலி உள்ளதாக்கியதானாலும், எதிரொலி உள்ளதாக்கியதானாலும், தார்த்தராஷ்டிரானாம் ஏவ திருதராஷ்டிரரான உம்முடைய புதல்வர்களுடையவே, ஹிருதயானி ஹிருதயங்கள் இதயங்கள், வியதாரயத்து பிளந்தது, அனுநாதயன்னபி அப்படின்னும், தார்த்தராஷ்டிரானாம் ஏவ அப்படின்னும் இந்த இடத்துல அன்வயம் பண்ணணும். எங்கும் பரவினாலும் அதனால் உங்களுடைய பிள்ளைகளுடைய நெஞ்சுகளே பிளக்கப்பட்டன அப்படின்னு இந்த பேச்சு நின்று, அதாவது 100 புதல்வர்கள் இருக்கல திருதராஷ்டிரருக்கு, அந்த 100 புதல்வர்களுக்கு தோல்வி அப்படின்னு திருதராஷ்டிரன் தெளியலாம். அதனால்தான் சஞ்சயர் போரை பற்றி இவனுக்கு சொல்வதெல்லாம் இனியாவது மகாராஜர் மனம் திருந்தட்டும் அப்படின்றத நோக்கத்துல தான் சஞ்சயன் போரில் நடக்கிறது எல்லாத்தையும் திருதராஷ்டிரர் கிட்ட சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னு. மேலே 20வது ஸ்லோகத்துலேருந்து நம்ம நாளை தினம் அனுபவிக்கலாம். ஏதேனும் பிழைகள் இருந்தால் பிரிவா க்ஷமிக்கணும். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.